வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு வாக்குப்பதிவு, எல்லாரும் மறக்காமல் போய் ஓட்டு போடுங்க. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு பாஜகவுடைய வேட்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிரத்யேகமாக இண்டிவிஜுவலாக கடிதம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மோடி அவர்கள் எழுதின கடிதம் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. எதுக்காக? பிரஸ்டீஜியஸ் ஜாபை, அதாவது மிக சிறந்த ஒரு வேலையை விட்டுட்டு நேரடியாக மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாஜகவில் சேர்ந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் தமிழகத்தில் பாஜகவை கிராஸ் ரூட் வரைக்கும், அதாவது அடிமட்டம் வரைக்கும் நீங்கள் பாஜகவை கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்க. யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக, அதாவது யூத்துடைய எம்பவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எஃபர்ட்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறித்து பேசியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். அடுத்து, மக்களுடைய ஆசையோட நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை மாதிரியான நபர்கள் தான் என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு. எப்படி அண்ணாமலை அவர்களை என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து, காங்கிரஸுடைய 50-60 வருட ஆட்சியில் மக்களுக்கு தேவைகள் எதுவும் நிறைவேற்றப்படலை. ஆனால் லாஸ்ட் 10 வருஷத்தில் மக்களுக்கு சவாலாக இருந்துச்சு பார்த்தீங்களா காங்கிரஸுடைய பீரியடில், அது எல்லாமே நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு. அதனால் இது ஒரு ஆர்டினரி தேர்தல் கிடையாது அப்படிங்கிறத பொதுமக்கள் மனசில் வைங்க, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மனசில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டதை பார்க்க முடியுது. 24x7 24 மணி நேரமும் 2047க்காக நாங்கள் டார்கெட் பண்ணி 2047க்காக நாங்கள் உழைச்சிக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் குறித்து அண்ணாமலையை சொத்து அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னது, இதெல்லாம் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்குங்க. நம்ம தொடர்ந்து சொல்கிறது தான், மோடி அவர்களுடைய முழு விருப்பத்தின் பேரில் தான் அண்ணாமலை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு. ஏன்னா அண்ணாமலைக்கு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா ஒரு தொகுதியிலேயே முடங்கிடக்கூடாது, எல்லா தொகுதியிலையும் கேம்பெயின் பண்ணணும், எல்லா வேட்பாளர்களுக்கும் வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும், அதுக்கு நம்மளுடைய எஃபர்ட் இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை பிளான் பண்ணாரு. ஆனால் பாஜகவுடைய மேலிடம் மோடி அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் முழு விருப்பத்தின் பேரில் அண்ணாமலையை கோயம்புத்தூர் வேட்பாளராக களமிறக்கியிருக்காங்க. ஏன் கோயம்புத்தூரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஜக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு 2 வருஷம் இருக்குது. இந்த 2 வருஷத்துக்குள்ள அந்த கோவை தொகுதியை நல்லா டெவலப் பண்ணி பொதுமக்கள் மத்தியில் காமிக்கணும். பார்த்துக்கோங்க, பாஜகவுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டை நாங்கள் உங்கள் தொகுதிக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு காமிக்கிறதுக்காக அண்ணாமலையை வேட்பாளராக களமிறக்கியிருக்காங்க பாஜக மேலிடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு கடைசியாக அண்ணாமலை அவர்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அவருடைய கடிதத்தை முடிச்சிருக்காரு. இதை நம்ம பார்க்குறோம். அண்ணாமலை தமிழகத்துடைய கிராஸ் ரூட், அதாவது தமிழகம் ஃபுல்லாக பாஜகவை எப்படி வளர்த்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன எடுத்துக்காட்டு? எலெக்ஷன் நாளைக்க அரசு பணியாளர்கள், காவல்துறையினர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தபால் ஓட்டை பதிவு செய்வாங்க. ஒரு காவலர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி அந்த கான்ஸ்டிடியூன்சிக்கு கீழே அவர் வராரு, அவருடைய வாக்கு அந்த தொகுதிக்கு கீழே வருது. தபால் ஓட்டு போடும்போது நான் யாருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த காவலர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சிவகங்கையில் பாஜகவோட வேட்பாளர் இருக்காரு பார்த்தீங்களா, தேவநாதன் யாதவ், அவருக்கு ஓட்டு போடுற அந்த ஒரு வீடியோவை இவரை எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக மாறி கலெக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வழக்கு பதிவு செய்ய இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. ஓகே, நேற்று மாலை 6 மணியோட கேம்பெயின், இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இது மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அவர் இப்படி அதுவும் ஒரு அரசு பணியில் இருக்கிறவர் இப்படி பொதுமக்கள் மத்தியில் சோசியல் மீடியாவில் டைரெக்டாக கேம்பெயின் பண்ணுற மாதிரி அவர் ஓட்டு போட்டதை ஷேர் பண்ணதுனால வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு கலெக்டர் உத்தரவிட்டதாக ஒரு செய்தியை கேள்விப்படுறோம். இப்போ இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவினர் நீங்கள் யாருக்கு சப்போர்ட்டு அப்படின்னு பாஜகவினர்கிட்ட யாராவது கேட்குறாங்கன்னா கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. 2019 காலகட்டத்தில் நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவாளர்கள், மோடிக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு
தமிழகத்துக்கு நிறைய ஏராளமான நிதி உதவிகளை வந்து மோடி அவர்கள் செஞ்சிருந்தாலும் சரி, இல்லை இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழர்களை மீட்டு பத்திரமாக தாயகம் கூட்டிட்டு வந்திருந்தாலும் சரி, இருந்தாலும் நாங்கள் பாஜகவோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல தயக்கப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை, மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலையை திமுகவுடைய கூட்டணி வந்து விதைச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை அதை அப்படியே தரைமட்டமாக்கிட்டாரு. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் கிடையாது, பாஜகவினர் பெருமையாக நாங்கள் வந்து பிஜேபி சப்போர்ட்டர்ஸ், இன்னும் சொல்லணும்னா நாங்கள் சங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க. நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கி அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையாக அவங்க வந்து பதிவுகள் போடுறத நம்ம பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு பாஜகவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்குது. ஓகே, அதனால தான் பாருங்க, அரசு பணியில் இருக்கக்கூடிய காவலர் நான் வந்து பிஜேபி தாமரைக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு பாஜக வளர்ந்துருக்கு. தாமரை மோடி அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இமேஜில் வந்து மக்கள் மத்தியில் வந்து இப்போ பார்க்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு அண்ணாமலையுடைய களப்பணியை நம்ம சொல்லி ஆகணும். பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலைக்கு கடிதம் எழுதினது, இந்த பக்கத்து வந்து சிவகங்கையில் நடந்த இந்த சம்பவம், இதெல்லாம் இதை பார்த்துட்டு திராவிட கட்சிகள் வந்து ஒரு பக்கம் புலம்பிக்கு இருக்காங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போட இப்போ இந்த டாபிக் வந்து டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.